ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. மீன்பிடி தொழிலில் இந்தியாவில் 5வது பெரிய மாநிலமாக தமிழ்நாட்டை திகழ வைக்கும் நமது மீனவர்கள் மீது இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் 2,77,000 மீனவர்கள் பயன்பெறும் வகையில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களும் புதிய பணிகளும் அறிவிக்கப்பட்டன. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் அளவானது மாதம் ஒன்றுக்கு 3400 லிட்டரிலிருந்து 3700 லிட்டராக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் எண்ணெயின் அளவு விசைப்படகுகளுக்கு 18,000 லிட்டரிலிருந்து 19,000 லிட்டராகவும், இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு 4,000 லிட்டரிலிருந்து 4,400 லிட்டராகவும் உயர்த்தி வழங்கப்பட்டது. வரும் நிதியாண்டில் கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தூண்டில் வளைவு, மீன் இறங்குதளம், தூர்வாறுதல், செயற்கை மீன் உறைவிடங்கள் போன்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கட்டுமான பணிகள் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.